pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror if he is no friend to me. It's not working out, maybe it's the chemistry. It's time to break up so I can make a better me. Better believe in your mind, cause it's everything. You can mold, shape, find almost anything. All it takes is some time and some clarity to find your identity. It's mine. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐம் ஷேகர் சேனல். இப்போ நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது ஐசிஎஃப்பில் இருக்க சென்னை ரயில் மியூசியம். இது வந்து நியூ ஆவடி ரோட்டில் இருக்குது. இதோட லொக்கேஷன் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 50 ரூபா. 50 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா என்னெல்லாம் இன்க்ளூடுன்னு கேட்டேன். இதில் இந்த டீ ஸ்நாக்ஸும் இன்க்ளூடா? என்ன டைமிங் சார்? 10 to evening 5 சார். இந்த டிக்கெட் கவுண்டரே வந்து ஒரு ரயில்வே கோச் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 50 ரூபா கொடுத்த டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே என்டர் பண்ணோன்னு வச்சுங்களேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெரிய மியூசியத்தோட லே அவுட்டு, அதாவது மியூசியத்தோட மேப் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே போனோடனே நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு படுறது வந்து இந்த இன்ஜினும் அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்க பெயிண்டிங்கும் தான். அது பக்கத்துலேயே இந்த ஆர்கிடெக்சர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாக மெட்டல்லே பண்ணி வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸில் தான் இது மாதிரி இருக்குன்னு நினச்சேன், ஆனால் உள்ளே இது மாதிரி நிறைய ஆர்கிடெக்சர் இருந்தது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனோன்னே இந்த ஒரு ரயில்வே கம்பார்ட்மெண்ட் வந்து ஒரு மாடல் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா இது வெறும் ஒரு மாடல் கம்பார்ட்மெண்ட் தான். உள்ளே இந்த ரயில்வே சீட்டு அந்த வியூவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம், மியூசியம் வந்து மண்டே ஹாலிடே, அதாவது டியூஸ்டே டு சண்டே மட்டும்தான் இருக்கும். அப்படியே தொடர்ந்து போனோன்னா நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஆர்கிடெக்சர்லாம் பண்ணி வச்சுருக்காங்களா, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. மோஸ்ட்லி எல்லாமே மெட்டலில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மினி தியேட்டர் இருக்குது. நான் போன டைமில் ஷோ எதுவும் இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இவ்வளோ தான். அதனால் அடுத்து உள்ள மியூசியம் பில்டிங் வந்துட்டேன். இந்த பில்டிங் வந்து கரெக்டாக என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. உள்ளே என்ட்ரனோடனே எதிர்க்க இருக்குது. இந்த மியூசியம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஐசிஎஃப் கேலரி அப்படின்னு வச்சுருக்குறாங்க. இந்தியன் ரயில்வேஸ்க்கு கிட்டத்தட்ட 150 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த மியூசியம் வந்து 2002 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் வந்து ரீஜனல் மியூசியம் வேணும்னு சொல்லிட்டு இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ 1955 ஐசிஎஃப் ஓப்பன் பண்ணோடனே அதோட ஏரியல் வியூ பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது மாதிரி நிறைய ஐசிஎஃப் ரிலேட்டட் ஃபோட்டோஸு, அந்த ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்ஸ், கோல்டன் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க டிஸ்பிளே வச்சுருக்கிறாங்க. பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணும், ஒரு நாளைக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டிஸ்பிளே வந்து ஐசிஎஃப் ஓப்பன் பண்ண அன்றைக்கி உள்ள ப்ரோக்ராம் ஷெட்யூல். அது போக இங்கே பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெயின்ஸோட மாடலும் வச்சுருக்குறாங்க. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாடலு, விண்டேஜ் ட்ரெயின் மாடல், ஹெரிட்டேஜ் ட்ரெயின் மாடல் எல்லாமே இதில் வச்சுருக்குறாங்க. பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐசிஎஃப்னு சொல்லப்படுற இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி 1955 இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஓப்பன் பண்ணி வச்சது அப்போதைய பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவும் அப்போதைய முதல்வர் வந்து பெருந்தலைவர் காமராஜரும். இதோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே கோச்சஸ் ரெடி பண்ணுறது. முதல்ல நம்ம இந்தியன் ரயில்வேஸ்க்கு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. லேட்டராக வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கெலாம் ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக வளர்ந்துருச்சு. இந்தியாவிலேயே மொத்தம் 4 ப்ரொடக்ஷன் யூனிட் தான் இருக்குது. அதில் ஒன்று இந்த ஐசிஎஃப். இந்த ஐசிஎஃப் பார்த்திங்கன்னா 2017-18 கிட்டத்தட்ட 2503 கோச் ரெடி பண்ணி பயங்கர ரெக்கார்டு பண்ணிட்டாங்க. ஸோ ஐசிஎஃபோட ஹிஸ்ட்ரி, அதோட சாதனைகள் பற்றி ஃபுல்லாக நிறைய டிஸ்பிளே இருக்குது இங்கே. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து அங்கேயே செல்ஃபி பாயிண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக ஃப்ளோரசண்ட்டாக இருந்தது. நானும் கொஞ்சம் செல்ஃபீஸும் வீடியோவும் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே வந்து ஷாப் வச்சுருக்குறாங்க. இதில் ஐசிஎஃப் ரிலேட்டட் புக்ஸு, ரயில்வே சம்மந்தப்பட்ட புக்ஸு, குழந்தைகளுக்கான சில பொம்மைகள், சில சவனியர்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது. நமக்கு வேணும்னா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா ட்ரெயின்ஸ் கேலரின்னு இருக்குது. இங்கே மற்ற கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண ரயில்வே கோச்சஸோட மாடல்லாம் வச்சுருக்குறாங்க. இது ஜாம்பியாவுக்கு 1973 எக்ஸ்போர்ட் பண்ண மாடல். இது உகாண்டாவுக்கு 1973 எக்ஸ்போர்ட் பண்ண மாடல். 82 நைஜீரியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாடல். 94 பங்களாதேஷ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாடல். 85 மொசாம்பிக் அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாடல். முதல்ல 1967 தாய்லாண்டுக்கு வந்து 47 போகிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவில் பங்களாதேஷ், மியான்மர், தைவான்,
ஸ்ரீலங்கா, ஃபிலிப்பைன்ஸ், வியட்நாம், நேபாளுக்கெலாம் பண்ணியிருக்காங்க. அது போக ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அங்கோலா, மொசாம்பிக், நைஜீரியா, டான்சானியா, உகாண்டா, ஜாம்பியாக்கெலாம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெயினில் உள்ள பேண்ட்ரி காரோட செட்டப் இங்கே இருக்குது. அதோட மாடல் உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த ஸ்டவ்வு எப்படி பேண்ட்ரி கார் இருக்கும் அப்படின்னு டிஸ்பிளே வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் ட்ரெயினில் என்னெல்லாம் பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு டிஸ்பிளே வச்சுருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிரர், வாஷ் பேஷின், இது எல்லாமே நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருப்போம். ஆனால் இங்கே தனித்தனியாக பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக பார்க்குறது, இன்க்ளூடிங் த சீட்டு, மெட்டல் ஹேங்கரு, பிளாஸ்டிக் ஹேங்கர் எல்லாத்தையுமே டிஸ்பிளே வச்சுருக்கிறாங்க. இன்னொரு சைடில் ட்ரெயினோட இன்டர்னல் ஸ்பேர் பார்ட்ஸை வந்து டிஸ்பிளே வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பார்ட்டாக வச்சு அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அது என்ன பேர், அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இது 1962 ரெடி பண்ண டீசல் இன்ஜின் மாடல். இது வந்து 94 ரெடி பண்ண டீசல் இன்ஜின் மாடல். 95 பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மாடல். இது அதே 95 ரெடி பண்ண இன்னொரு எலக்ட்ரிக்கல் மாடல். இது வந்து 99 ரெடி பண்ண எலக்ட்ரிக்கலு. இது வந்து 2010 ரெடி பண்ண டீசல் இன்ஜின் மாடலு. அதே 2010 ரெடி பண்ண இன்னொரு டீசல் இன்ஜின் மாடல். இது மியூசியத்தை பார்த்து முடிச்சுட்டு நேராக ஃபுட் கோர்ட்டுக்கு போனேன். என்ட்ரன்ஸ் டிக்கெட்டில் இருக்க அந்த பேலன்ஸுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த சைட் சுற்றி பார்க்க போயிட்டேன். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா முந்தி மீட்டர் கேஜ் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் ஓடிட்டு இருந்தது இல்லையா, அதோட 2-3 கம்பார்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ரியல் கம்பார்ட்மெண்ட்டை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. நம்ம உள்ளே ஏறி போய் பார்க்கலாம். சென்னையில் அந்த பீரியடில் வாழ்ந்தவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் இதோட மகிமையெல்லாம். ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பார்ட் ஆஃப் த லைஃபாகவே இருக்கும். ஏன்னா அவ்வளோ டிரான்ஸ்போர்ட் இருக்காது. இந்த மீட்டர் கேஜில் தான் ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் சென்னைக்குள்ளே வருவாங்க. இங்கே இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோன்னா இந்த இஎம்யூ கோச்சோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆடியோவில் வருது. இது மாதிரி நிறைய டிஸ்பிளே அங்கே இருக்குது. எல்லாமே மெட்டலில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அதை யார் வந்து ரெடி பண்ணாங்க, அது என்ன தீமில் ரெடி பண்ணாங்கலாம் டிஸ்பிளே வச்சுருக்கிறாங்க. படித்து பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே வந்து ரயில்வே ட்ராக் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து அந்த வீல்ஸ் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அதை முடிச்சுட்டு இந்த லெவல் கிராசிங்கை தாண்டி உள்ளே போனோன்னு வச்சுக்கங்களேன், வாவ், எவ்வளோ ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ஸு, எவ்வளோ இன்ஜின்ஸு, பார்க்கவே பிரமிப்பாக இருந்துச்சு. இதில் வந்து சுற்றி ரயில்வே ட்ராக் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது குழந்தைங்களுக்கான டாய் ட்ரெயினுக்கு. இது ஆரம்ப காலகட்டங்களில் யூஸ் பண்ண ஒரு மேனுவல் க்ரெயின். அது ரியல் இன்ஜின்ஸு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண கம்பார்ட்மெண்ட்ஸு, க்ரெயின்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து டிஸ்பிளே வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் மாடல்ஸ் இல்லை, ஆக்சுவலாகவே கொண்டு வந்து டிஸ்பிளே வச்சுருக்குறாங்க. ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அது போக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு நல்லாவே பொழுது போகும். இந்த டாய் ட்ரெயின் போகிறதுக்கு வந்து டனல் மாதிரி செட்டப் வச்சுருக்குறாங்க. ஸோ டாய் ட்ரெயின் உள்ளே போகும்போது வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதை தாண்டி பின்னாடி போனோன்னா இந்த குளம் இருக்குது. குளம் நல்லா ஷேப்பாக இருக்குது. ஆனால் மீனோ வாத்தோ எதுவுமே இல்லை, அப்படி எம்டியாக இருந்தது. அதை முடிச்சு இந்த பக்கம் வந்தோம்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதுபோல் இது மாதிரி வித்தியாசமான ஆர்கிடெக்சர்ஸ் வேறு. இங்கே ஒரு சின்ன கார்டன் வச்சுருக்குறாங்க. பட் ஆனால் அலோவ் பண்ணல யாரையும். இது வந்து ஒரு ஈகோ பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த மினி ட்ரெயின் சொல்கிற அந்த டாய் ட்ரெயினு. பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் அந்த மினி ட்ரெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதுதான் ஸ்டேஷன். இங்கே குழந்தைங்களுக்கு மேஜர் அட்ராக்ஷன் பார்த்தா டாய் ட்ரெயின் தான். இது வந்து தனியாக சார்ஜஸ் இல்லை. அந்த என்ட்ரன்ஸ் ஃபீ 50 rupees டிக்கெட்லேயே இன்க்ளூடடு. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸும் போகலாம். எல்லாருக்குமே வந்து அந்த டிக்கெட்டில் இன்க்ளூடடு. அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து எல்லா கதவுமே கரெக்டாக லாக் ஆகிருக்குதானே எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பசங்கள்லாம் ரொம்ப குஷியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு ட்ரிப்புக்கு வந்து 2 ரவுண்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க. நான் ஸ்டாப்பாக 2 ரவுண்டு போயிட்டு வந்தாங்க. இதில் ஏறினோன்னா நல்ல ஃபுல் பார்க்கை சுற்றி பார்த்த வியூ நமக்கு கிடைக்கும். ட்ரெயினில் ஏறி டனலுக்குள்ளெல்லாம் சுற்றிட்டு திருப்பி வந்து ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த மயில் பாருங்கள்,
ஃபுல்லாக மெட்டல் ஸ்பேர் பார்ட்ஸ்லேயே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட சைடில் வந்தோன்னு வச்சுங்களேன், இது ஒரு இன்ஜின் இருக்குது. இது எதுக்குன்னா மலர்களை பறிக்கிறதுக்கு தான் இந்த இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்களாம். இந்த இன்ஜின் வந்து 1895 இங்கிலாண்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சைடில் வந்தோன்னா இங்கேயும் ஒரு மியூசியம் இருக்குது. இதில் வந்து ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ஸு இன்ஜின்ஸ்லாம் வந்து வுட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டார்ட் ஆச்சு, முதல்ல வந்து போட்டில் தான் கொஞ்சம் ஹெவி லோடெலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது முடியலை அப்படின்றதுனால தான் ரயில்வே இன்ஜின் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரயில்வேஸ் வந்து இது ஃபுல்லாக இருக்குது. இது ஆரம்ப காலகட்டங்களில் ரயில்வே இன்ஜின் எப்படி இருந்தது, அது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்தது, ஃபஸ்ட்டு வந்து அந்த கோலில் தான் ஒர்க் ஆச்சு. ஸோ அதோட எவல்யூஷன், அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த கப்போர்டில் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட்ஸ் எப்படியெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு டிஸ்ப்ளே வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இங்கே இன்னொரு அட்ராக்ஷன் வந்து இதுதான். ஒரு மினியேச்சர் டைப்பில் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மினி ட்ரெயின்ஸை வந்து ரன் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுது, எப்படியெல்லாம் சுற்றுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் செட்டப் வச்சுருக்காங்க. ரயில்வே ஆப்ரேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. அப்படியே வெளியே வந்தோன்னா இந்த ஒரு ஆர்கிடெக்சர், இதை பேசாத ரயில் மியூசியம்னு சொல்கிறதுக்கு போல வந்து இது மாதிரி வந்து ஆர்ட் மியூசியம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் சலிக்காது. அதில் ஒன்று தான் ட்ரெயின். இந்த மியூசியத்தை சுற்றி பார்க்கும்போது கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை. வகையான ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸு, வகையான இன்ஜின்ஸ், அதோட ஆப்ரேஷன்ஸ், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை. ஸோ டைம் கிடச்சதுன்னா உங்கள் குழந்தைங்களோட இந்த மியூசியத்துக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.